everyone, welcome to our channel. In the video the rise of nationalism in Europe. In the lesson the strange case of Britain. இந்த டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். The model of the nation or the nation state, some scholars have argued, is Great Britain. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேஷன் இல்ல நேஷன் ஸ்டேட்டோட ஒரு மாடலா வந்து கிரேட் பிரிட்டன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சில ஸ்காலர்ஸ் வந்து ஆர்கியூ பண்றாங்க. In Britain, the formation of the nation state was not the result of a sudden upheaval or revolution. பிரிட்டன்ல நேஷன் ஸ்டேட் அப்படின்னு பிரிட்டன் வந்து ஃபார்ம் ஆச்சுல, அது வந்து ஒரு திடீர்னு நடந்த ஒரு எழுச்சியோ இல்ல ரெவல்யூஷனோ வந்து கிடையாது. அது வந்து ஒரு நீண்ட நாள் பயணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். It was the result of a long drawn out process. There was no British nation prior to the 18th century. 18th centuryக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் நேஷன் அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது. The primary identities of the people who inhabited the British Isles were ethnic ones such as English, Welsh, Scot or Irish. So British ஐலஸ் அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா வந்து என்னன்னா பிரிட்டிஷ் ஐலாண்ட். இந்த பிரிட்டிஷ் ஐலாண்ட்ல வந்து யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இங்கிலீஷ், வெல்ஷ், அப்புறம் ஸ்காட் ஆர் ஐரிஷ் பீப்புள் வந்து இருந்தாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா எத்னிக் ஒன்ஸ். எத்னிக் ஒன்ஸ்னா என்ன கொடுத்துருக்காங்க இங்க, இந்த நியூ வேர்ட்ல வந்து எத்னிக்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரிலேட்ஸ் டு அ காமன் ரேஷியல், ட்ரைபல் ஆர் கல்ச்சுரல் ஆரிஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி கல்ச்சர் இருக்கும், அவங்களுக்குன்னு வந்து தனி ரேஸ் இருக்கும். அவங்க அந்த மாதிரி பீப்புளை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எத்னிக் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எத்னிக் குரூப்ஸ் பிரிட்டிஷ் ஐலாண்ட்ல என்னென்ன எத்னிக் குரூப்ஸ்லாம் இருந்துச்சு, இங்கிலீஷ், வெல்ஷ், ஸ்காட் ஆர் ஐரிஷ், இந்த மாதிரி 3 குரூப்ஸ் வந்து இருந்தது. ஆல் ஆஃப் தீஸ் எத்னிக் குரூப்ஸ் ஹேட் தயர் own cultural and political traditions. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து அதான் சொல்றாங்க, என்னன்னா இந்த ஒரு குரூப்புக்கும் வந்து தனித்தனி கல்ச்சுரல் அதே மாதிரி வந்து பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆஸ் த இங்கிலீஷ் நேஷன் ஸ்டெடிலி grew in wealth, importance and power, it was able to extend its influence over the other nations of the island. ஸோ இந்த இங்கிலீஷ் நேஷன் வந்து இருக்குல்ல, அது வந்து வெல்த்லயும் சரி பவர்லயும் சரி அவங்க இம்ப்ரூவ் ஆக தட் இஸ் அவங்க க்ரோ ஆகிட்டே இருக்காங்க. அவங்க க்ரோ ஆக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஆதிக்கத்தை வந்து மற்ற ஐலாண்ட், தட் இஸ் மற்ற நேஷன்ஸ்ல இருக்க ஐலாண்ட்ஸ்லயும் வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்களோட பவரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. The English Parliament, which had seized power from the monarchy in 1688 at the end of a protracted conflict, was the instrument through which a nation state with England at its center came to be forged. So 1688ல இங்கிலீஷ் பார்லிமெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டைம்ல ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த கிங் கிட்ட இருந்து அவரோட பவரை வந்து வாங்கிடுறாங்க. இது எப்போ நடக்குதுன்னா, எண்ட் ஆஃப் ப்ரோட்ராக்டட் கான்ஃப்ளிக்ட். இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எண்ட் ஆகிற டைம்ல வந்து இந்த கிங்கு கிட்ட இருந்து இங்கிலீஷ் பார்லிமெண்ட் வந்து அவங்க பவரை வந்து வாங்கிடுறாங்க. இதுவே வந்து அவங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இங்கிலாண்டை வந்து சென்டரா வச்சு ஒரு நேஷன் ஸ்டேட்டா வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட்ல வாஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் த்ரூ விச் அ நேஷன் ஸ்டேட் வித் இங்கிலாந்து அட் இட்ஸ் சென்டர் கேம் டு பி ஃபோர்ஜ்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம். The Act of Union 1707 between England and Scotland that resulted in the formation of United Kingdom of Great Britain meant in effect that England was able to impose its influence on Scotland. இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நடுப்புற வந்து இந்த ஆக்ட் ஆஃப் யூனியன் 1707 வந்து வருது. ஸோ இந்த ஆக்ட் படி என்ன ஆகுது அப்படின்னா, யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படின்னு ஃபார்ம் பண்றாங்க. இந்த யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, இங்கிலாந்து வந்து அவங்களோட ஆதிக்கத்தை வந்து ஸ்காட்லாந்து மேல திணிக்கிறாங்க, அதாவது ஸ்காட்லாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The British Parliament
was henceforth dominated by its English members. இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருந்தாங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து இங்கிலீஷ் பீப்புள் தான் வந்து மெம்பர்ஸா இருந்தாங்க. The growth of a British identity meant that Scotland's distinctive culture and political institutions were systematically suppressed. இந்த பிரிட்டிஷ் பீப்புளோட தட் இஸ் இந்த இங்கிலீஷ் பீப்புள் இருக்காங்களே அவங்களோட ஐடென்டிட்டி வளர வளர என்ன ஆகுதுன்னா ஸ்காட்லாண்டோட கல்ச்சரும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்ரஸ் பண்றாங்க, அதாவது அடக்குமுறை பண்றாங்க. அவங்கள வந்து வெளியில வர விடாம அவங்கள வந்து தடுக்கிறாங்க. எல்லாத்துலயும் இவங்க தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வந்து இந்த இங்கிலீஷ் பீப்புள். The Catholic clans that inhabited the Scottish Highlands suffered terrible repression whenever they attempted to assert their independence. Scottish Highlands அப்படின்னா ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற இந்த மலைப்பகுதி. இந்த இடத்துல வந்து நிறைய பீப்புள் வந்து வாழறாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா கேத்தலிக்ஸ். இவங்க எல்லாரையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப வந்து அடக்குமுறை பண்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபார்ம் பண்ணிருக்க இந்த இங்கிலீஷ் பார்லிமெண்ட் அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து அந்த இங்கிலீஷ் பீப்புள் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அந்த கல்ச்சரையும் அந்த ட்ரெடிஷனையும் வந்து இந்த மக்கள் மேல திணிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஸோ அவங்க எப்பெல்லாம் வந்து இண்டிபெண்டா இருக்கணும் நாங்க அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்றதோ இல்ல சில ஆக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களை வந்து ரொம்பவே வந்து அடக்குமுறை பண்ணி கண்ட்ரோல் பண்றாங்க. The Scottish Highlanders were forbidden to speak their Gaelic language or wear their traditional dress and large numbers were forcibly driven out of their homeland. ஸோ இந்த ஸ்காட்டிஷ் ஐலாண்டர்ஸ்னா யாரை சொல்றாங்கன்னா இந்த மலை பகுதியை சேர்ந்து வாழற அந்த மக்களை தான் வந்து சொல்றாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜை வந்து பேசுறதுக்கு தடை விதிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட நேஷனல் ட்ரெஸ் அதையும் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பீப்புளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க இடத்த விட்டே வந்து அவங்கள வெளியில அனுப்பிடுறாங்க. அயர்லாந்து suffered a similar fate. ஸோ அயர்லாண்டோ ஸ்காட்லாந்து மாதிரியே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. It was a country deeply divided between Catholics and Protestants. ஸோ அயர்லாந்துல வந்து ரெண்டு விதமான மக்கள் வந்து இருக்காங்க, கேத்தலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ஸ். ஸோ அயர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா கேத்தலிக்ஸ் வந்து நிறைய பேர், தட் இஸ் மெஜாரிட்டி பீப்புள் வந்து கேத்தலிக்ஸா இருக்காங்க. மைனாரிட்டி தட் இஸ் கம்மியான அமௌண்ட் தான் வந்து ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்து இருக்காங்க. The English helped the Protestants of Ireland to establish their dominance over a largely Catholic country. So இந்த இங்கிலீஷ் பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, அயர்லாண்ட்ல இருக்கிற ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கு. ஸோ தட் வந்து அவங்களோட டாமினன்ஸை வந்து அந்த கண்ட்ரியில கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக அவங்க ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. Catholic revolts against British dominance were suppressed. ஸோ கேத்தலிக்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து ரிவால்ட் வந்து நடக்குது. இதுல வந்து பிரிட்டிஷ் வந்து டாமினேட் பண்ணிடுறாங்க, கேத்தலிக்ஸ் வந்து தோத்துடுறாங்க. After the failed revolt led by Wolfe Tone and his United Irishmen in 1798. ஸோ இந்த ரிவால்ட்ல தோத்துடுறாங்களா, யார் வந்து இந்த கேத்தலிக் சார்பா வந்து இருக்காங்க அப்படின்னா உல்ஃப் டோன் அப்படின்றவரும் அண்ட் யுனைடெட் ஐரிஷ்மென். ஸோ அயர்லாண்டர்ஸ் சேர்ந்த மற்ற பீப்புளும் தான் வந்து இருக்காங்க. இவங்க வந்து தோத்துட்ட பிறகு அயர்லாந்து வாஸ் forcibly incorporated into the United Kingdom in 1801. அயர்லாண்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி யுனைடெட் கிங்டமோட சேர்த்துடுறாங்க. எப்போனா 1801ல. A new British nation was forged through the propagation of a dominant English culture. A new British nation was forged through the propagation of a dominant English culture. ஸோ ஒரு புது பிரிட்டிஷ் நேஷன் வந்து உருவாகுது. இதுல வந்து இங்கிலீஷ் கல்ச்சர் தான் வந்து டாமினண்டா இருக்கு. ஸோ இந்த பிரிட்டிஷ் நேஷன்ல என்ன யாரெல்லாம் இருக்கா, ஸ்காட்லாண்டும் இருக்காங்க, அயர்லாண்டும் இருக்காங்க. பட் ஆனா வந்து இங்கிலீஷ் கல்ச்சர் தான் வந்து டாமினேட்டிங்கா இருக்கு இந்த பிரிட்டிஷ் நேஷன்ல. The symbols of the New Britain, the British flag, the national anthem, the English language were actively
promoted and the older nation survived only as subordinate partners in this union. ஸோ என்ன கொண்டு வராங்க, இந்த பிரிட்டிஷ் நேஷன் புதுசா உருவாகிற இந்த பிரிட்டிஷ் நேஷனுக்கு புது சிம்பிள்ஸ், அதே மாதிரி வந்து புது பிளாக், அப்புறம் அதுக்கு அதே மாதிரி வந்து நேஷனல் ஆந்தம், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இப்படின்னு எல்லாமே வந்து இந்த புதுசா இருக்கிற இந்த பிரிட்டிஷ் நேஷனுக்கு அவங்க கொண்டு வந்து இதை தான் வந்து பேசணும், இந்த லாங்குவேஜ் தான் பேசணும், இதான் வந்து நம்மளுடைய நேஷனல் ஆந்தம், இதான் நம்மளோட பிளாக் அப்படின்னு அவங்க ப்ரொமோட் பண்றாங்க, அதாவது பரப்புறாங்க. And the older nations survived only as a subordinate partners in this union. ஆனா வந்து அவங்கெல்லாம் இருக்காங்க, யாரு, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து இவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா வந்து அவங்களோட கல்ச்சரோ ட்ரெடிஷனோ எதுவுமே வந்து இதுல அவங்க கொண்டு வரவே இல்லை. அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி வந்து இருக்காங்களே தவிர மெஜாரிட்டி டாமினேஷன் வந்து எல்லாமே வந்து இங்கிலீஷ் பீப்புள் தான். ஸோ இப்படிதான் வந்து பிரிட்டிஷ் நேஷன் வந்து உருவாச்சு. இதான் வந்து ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பிரிட்டன். இந்த டாபிக் இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல விஷுவலைசிங் த நேஷன் இந்த டாபிக் பத்தி நம்ம கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.